ஹாய் கைஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் உங்க மாஹின் பேசுறேன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ரொம்ப நாள் கேப் விட்டுட்டேன். எம் சாரி, ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால என்னால் எதுவும் வீடியோ கண்டினியூஸாக பண்ண முடியல. அந்த நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கு மன்னிச்சிடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு மைக் போட்டு நாய்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அதே மாரி ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. நான் இருக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் பக்கத்தில் தான் நான் இருக்கேன். ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் மினாக்சில் யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு தான் நம்ம வீடியோவில் ரிப்ளை பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நல்ல உள்ளங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் மினாக்சில் யூஸ் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்ற கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சொல்லலாம். டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் மினாக்சில் யூஸ் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். என்ன விஷயம்னா, மினாக்சில்ன்றது ஒரு சீரம் தான். ஹேரை வந்து ஹேரோட பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு சீரம். ஓகேங்களா? அது இல்லாமையுமே நம்மளுக்கு வந்து முடி வந்து வளரும். இப்போ பெரும்பாலும் ஈவன் தோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிளினிக்ல வந்து மினாக்சில் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. 70% கிளினிக்ல சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களா, 30% கிளினிக்ல சஜஸ்ட் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் அதிகமாகிட்டே வந்துருக்கு, நாளாகாது. ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மினாக்சில் யூஸ் பண்ணேன். என்னுடைய சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு 1 இயர் யூஸ் பண்ணேன். 9 to 10 months மேலே நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் மினாக்சில் ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பயோட்டின் எடுத்தேன். ஈவன் அந்த டைமுக்கு அந்த பீரியட்லேயே நான் பயோட்டின் எடுத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக பயோட்டின் எடுத்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4-5 months கேப் போட்டு மினாக்சில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ திருப்பி அதை ஸ்டாப் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு தெரியாது மினாக்சில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டாப் பண்ணணும். அப்போ கொஞ்சம் இதாகிட்டே இருந்துச்சு, எனக்கு டென்சிட்டி அங்கே கேப் ஆகிடுச்சு. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் ப்ராப்பராக ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு கரெக்டாக தெரிஞ்சது எப்படி பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. அந்த எப்படி அதை ப்ராப்பராக கொண்டு போகணும்னு தெரிஞ்சது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பிரச்சனைனா, மினாக்சில்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ப்ரே. அது நல்ல ஒரு ஸ்ப்ரே தாங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பட் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில், அதை ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணுன்ற பட்சத்தில் டென்சிட்டி அதிகமாக, டென்சிட்டி ப்ராப்ளம் வந்துடும். அது வந்து எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி அந்த ஹேர் கொண்டு வந்தோமோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அந்த இடம் சுற்றி வந்து டென்சிட்டி ப்ராப்ளம் வந்துடும், திருப்பி ஹேர் கொட்டிடும், அது டபுளாக கொட்டிடும். ஸோ இது வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, மினாக்சில் யூஸ் பண்ண தெரியல. டாக்டர் ப்ராப்பராக சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. சில இடத்துல ஜஸ்ட் யூஸ் பண்ணுங்க, சும்மா யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து சஜஸ்ட் பண்ணணும். மினாக்சில் சஜஸ்ட் பண்ணுறப்ப ஜஸ்ட் 3 months யூஸ் பண்ணுங்க, 4 months யூஸ் பண்ணுறேங்கன்ற பட்சத்தில் அவங்க என்னன்னா கேர்ஃபுல்லாக சொல்லணும். இதனால சைட் எஃபெக்ட் என்ன வருது, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ என்கிட்ட கேட்க நான் தெளிவாக சொல்லிடுவேன். மினாக்சில் இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பட் நிறைய பேருக்கு தெரியாமல் அதை ஹேர் க்ரோலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் அதை அப்படியே கொட்டி திருப்பி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கிட்ட வந்து, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம், மினாக்சில் யூஸ் பண்ணதால நிறைய முடி போயிடுச்சிங்க, நான் யூஸ் பண்ணாமே இருக்கலாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, போச்சுனாலும் திருப்பி கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கான்ஃபிடென்ட்டாக இருங்க எப்பவுமே, அதுதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கான்ஃபிடென்ட்டை விட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். எல்லாமே இல்லைன்னா கூட கான்ஃபிடென்ட்டை பிடிச்சிங்கன்னா எல்லாமே திருப்பி வந்துடும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் விஷயம். மினாக்சில் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணனாலே பிரச்சனை கிடையாது. நான் என்னுடைய சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் வந்து 2019 பண்ணேன். 2024 செப்டம்பர் வந்துச்சு, சரிங்களா? 2019 ஆகஸ்ட்ல பண்ணது. இங்கே வந்து 5 வருஷம் தாண்டி போச்சு. எனக்கு முடி வந்து ஓகே தான். ஆனால் இன்னுமே நல்ல டென்சிட்டி எனக்கு இருந்திருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, பிஆர்பிடிஎஃப்ல ப்ராப்பராக எதுவுமே நான் பண்ணல. அது உங்ககிட்டயும் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், சொல்லியிருப்பேன் வீடியோவில். நான் இப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறது நல்லா எனக்கு ஹேர் க்ரோத்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் வந்து திருப்பி கரெக்டிவ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பிளான் பண்ணியிருக்கேன். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே அது தெரியும். ஸோ அதுவும் நான் கண்டிப்பாக பண்ண சீக்கிரமா அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். என்ன, நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் மினாக்சில் யூஸ் பண்ணாம இருக்கீங்கன்னா, அதை வந்து நீங்க இந்த சைட்ல ஃபுட்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபுட் டயட்ஸ் ஃபாலோ பண்ணணும். சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு பயோட்டின் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. ஈவன் நான் பார்த்தீங்கன்னா ஃபினாஸ்டேட் யூஸ் பண்ணேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபினாஸ்டேட் யூஸ் பண்ணி அதை ஒரு ஸ்டேஜ் மேலே ஸ்டாப் பண்ணேன். இந்த ஜேர்னியில் வந்து பயோட்டின், ஃபினாஸ்டைடு, அப்புறம் மினாக்சில், இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டே இருக்கு. நான் யூஸ் பண்ணதால எனக்கு அந்த ஜேர்னி எப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, தயவு செஞ்சு தெரியாம பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கும் தெரியாம பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா அந்த கேஷன் ப்ரிகாஷன், ப்ராப்பரான ப்ரிகாஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி பண்ணணும்,
இது எப்படி கொண்டு போகணும், இது எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா மினஸ்டிலோ ஃபினாஸ்டைடோ நம்மளுக்கு தோணுதுன்ற மாதிரி தலைவலி மாத்திரையோ அந்த மாதிரிலாம் டக்குன்னு வாங்கி போட முடியாது. ஸ்ட்ராங்கான டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அதோட நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கணும். அப்போ தான் அதை ப்ராப்பராக கொண்டு போக முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம எடுத்தவங்க ஒருத்தர் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அதோட சைடு எஃபெக்டே நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நண்பர். அதான் நான் சொல்கிறேன். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் எனக்கு யூஸ் பண்ணனாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் டயட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடலாம், கீரை அந்த மாதிரி நீங்கள் நிறையவே சாப்பிட்டு இது இல்லாமல் பிஆர்பி எடுத்துக்கலாம், ஜிஎஃப்சி எடுத்துக்கலாம், பிஆர்எஃப் எடுத்துக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்கள் மினஸ்ட்ரி வேணாலும் நீங்கள் இப்படி இந்த ரூட்டில் போயிடுங்க. அந்த ரூட் இல்லைன்னா ஃப்ரூட்ஸு பழ வகைகள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. எவ்வளவோ இருக்கு சரிங்களா, அதை நம்ம மென்ஷன் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ ஃபைனலி நான் என்ன நம்மளுடைய கருத்து என்னன்னா, ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மினாக்ஸ்டல் யூஸ் பண்ணலனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்றதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருமே டேக் கேர் பாய். அண்ட் ஏதாவது கண்டென்ட் ஃபேஸ் பண்ணால் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை சந்திப்போம். அண்ட் டேக் கேர் பாய்.